இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல இலக்கியா. எஸ்எஸ்கே வந்து என் கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்படியே கௌதம் கையில தாயத்தை கட்டுறேன்னு கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாங்களும் வரேன்னு நீயும் ஜானகியும் வரேன்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, எதுக்கு அத்தை இப்படி அவசரப்பட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இதெல்லாம் மறைச்சீங்க? என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அதனாலதான் கௌதமும் எஸ்எஸ்கேவும் சந்திக்கிற விஷயத்த உன்கிட்ட சொன்னா எங்க பயந்து தடுத்துருவியோன்னு நினைச்சுதான் உன்கிட்ட சொல்லல இலக்கியா. ஏன் அந்த பயம் உங்களுக்கு இல்லையா? கௌதம் இன்னைக்கு எஸ்எஸ்கேவை பார்த்தா சும்மா விடுவாராத்த? அவர் இன்னைக்கு ஆக்சிடென்ட்னு டிராமா போட்டு ஹாஸ்பிடல்ல படுத்தது அவரோட அப்பாவை வர வச்சு உண்டிலன்னு பண்றதுக்காக தானே. அது தெரிஞ்சோ நீங்களே கௌதமுக்கு அந்த சான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களே. இதோ பாருங்க அத்த, கௌதம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். ஆனா நீங்க அப்பாவையும் புள்ளையும் மோத விட்டு கௌதம ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. முதல்ல அந்த எஸ்எஸ்கேவை கூப்பிட்டு பேசி அவரை இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க. இல்ல இலக்கியா, நானும் எஸ்எஸ்கேவும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா கௌதமோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சாமியாரும் ஜோசியரும் உறுதியா சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னதை நான் செஞ்சுதான் ஆகணும். அத்தை சொன்னா கேளுங்க. கௌதம் எஸ்எஸ்கேவை பார்த்தா அதை விட பெரிய ஆபத்து வந்துரும். அதெல்லாம் எதுவும் வராது. நான் எஸ்எஸ்கே கையால தாலிய வாங்கிக்கிட்டா கௌதமோட கோபம் போயிரும், அவன் சந்தோஷமா இருப்பான்னு சாமியாரும் ஜோசியரும் சொன்னாங்க இலக்கியா. எனக்கு அங்கதான் அத்தை சந்தேகமா இருக்கு. அது எப்படி சாமியாரும் ஜோசியரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க? இல்ல அத்தை, இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு என் உள் மனசு சொல்லுது. எஸ்எஸ்கே இந்த கோவில்ல இருக்கிறது பெரிய சிக்கலை கொண்டு வந்துரும். வாங்க நானும் வரேன். நாம போய் எஸ்எஸ்கே இங்க இருந்து அனுப்பிடலாம். வாங்க. ஐயோ இலக்கியா, சொன்ன கேளு. நீங்க வாங்க அத்தை, வாங்க. சொன்ன கேளு இலக்கியா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் ஊசரே கௌதம் தான். அவனுக்காக தான் நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். அவன் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லா இருக்கணும். நானும் எஸ்எஸ்கேவும் இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும். அதுக்கு நீதான் இலக்கிய உதவி பண்ணி ஆகணும். எல்லா மாமியாரும் மருமகளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா நீ மருமகளா இருந்து இந்த மாமியாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். யோசிக்காத இலக்கியா, என் புள்ள உயிர் உன் கையில தான் இருக்கு. அவனை காப்பாத்த உதவி பண்ணு. அத்தை அழாதீங்க அத்தை. நீங்க சொல்றத இன்னும் என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. மா, உங்க வேண்டுதலுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. சரி அத்தை, முதல்ல ஏன் வேண்டுதலை நல்லபடியா முடிப்போம், அப்புறம் மத்தத பத்தி பேசிக்கலாம். வாங்க அத்தை, வாங்க வாங்க. இந்த ரேவதி எப்ப இலக்கியோட வேண்டுதலை முடிச்சிட்டு வந்து அவ புள்ளைய என்கிட்ட காட்டுறது? கடுப்பேத்துறாளே. இங்க என்ன பண்றீங்க எஸ்எஸ்கே? என்ன இலக்கியா இப்படி கேட்ட? இங்க எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. சும்மா கதை விடாதீங்க எஸ்எஸ்கே. எல்லாமே எனக்கு தெரியும். ரேவதி அம்மா கழுத்துல தாலி கட்ட தானே வந்திருக்கீங்க. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? ரேவதிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தம் தேட போறேன். அது கூட நானா எதுவும் சொல்லல. ரேவதி தான் இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணா. நாங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னா எங்க பிள்ளைக்கே ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறா. அதான் வந்தேன். அதையும் நான் பொய்ன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு ரேவதி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் அக்கறையே கிடையாது. அந்த சாக்குல அவங்களுக்கு தாலி கட்டுறேங்கிற பேர்ல அவங்க புள்ளைய பார்க்கணும், அதானே? நான் சொல்றது கரெக்டா? இலக்கிய சரியான கிரிமினலா இருக்காளே, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறா. என்ன யோசிக்கிறீங்க? உங்க பிளான் எல்லாம் சரியா சொல்லிட்டேனா? இல்ல இலக்கியா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? எனக்கு அந்த மாதிரி எந்த பிளானுமே கிடையாது. நான் பண்ண தப்ப சரி பண்ணதான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ரேவதி கழுத்துல தாலியை கட்டி அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. புரிஞ்சுக்கோ இலக்கியா.
ஏன் இன்னும் சந்தேகமா பாக்குற? நான் பழைய எஸ்எஸ்கே இல்ல, முழுசா மாறிட்டேன். நான் இப்ப புது எஸ்எஸ்கே. என்ன நம்பு இலக்கியா. நீங்க புதுசா பழசான்னு ஆராய்ச்சி பண்ணலாம், எனக்கு நேரம் இல்ல. ஆனா நீங்க ரேவதி அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. முதல்ல கிளம்புங்க. கௌதம் மட்டும் உங்களை இங்க பார்த்தாருன்னு வைங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் என்னோட ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் பார்த்தா என்ன பண்ணுவான்? நான் அன்னைக்கே என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்க வேண்டியது. ஆனா தாட்சாயினி வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் முன்னாடி அம்மாவுக்கு தாலி கட்ட போறேன். கௌதம் தான் உங்க புள்ளன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க எஸ்எஸ்கே. நீங்க தாலி கட்டுறத அவர் பார்த்தா உங்களுக்கு தான் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க எஸ்எஸ்கே, உங்க கூட இப்ப வாக்குவாதம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்க என்னோட வேண்டுதலுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் அதுல கலந்துக்கணும். நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், என்னால எதையுமே நிம்மதியா பண்ண முடியாது. முதல்ல போங்க. சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ போக சொன்னா இந்த எஸ்எஸ்கே போயிடுவானா? இன்னைக்கு ரேவதிய வச்சு அவளோட புள்ளைய பார்க்க தான் போறேன். பார்த்த கையோட அவனையும் அந்த ரேவதியையும் இதே கோயில நான் கதையை முடிக்கிறேன். ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति 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 சுட்டுக்கும்பிடுக்கம்மா. இலக்க சொன்னா கேளு. இந்த வேண்டுதலை அவசியம் நீ செஞ்சுதான் ஆகணுமா? கௌதம், நாம அனுபவிக்கிற கஷ்டத்தை கடவுளை தவிர வேற யார்கிட்ட போய் முறையிடுறது? ஊரே பிரமிக்கிற அளவுக்கு வசதியாவும் கௌரவமாவும் வாழ்ந்துட்டு இருந்த உங்களை இன்னைக்கு இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்காக உங்களுக்கு இந்த தண்டனை? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் சொந்த தம்பியை ஏமாத்தி பறிச்சுட்டு போனத இதோ இந்த அம்மன் பார்த்துட்டு தானே இருந்தா. அதான் கௌதம், அவகிட்டயே என்னோட கோரிக்கையை வச்சு நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். உன் வேண்டுதலா நான் தடுக்கல. ஆனா உப்புல மண்டி போட்டு அதுல நடந்து நீ படப்போற வேதனைய என்னால நினைச்சு பார்க்க முடியல. நான் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் டிராமா பண்ணி உங்ககிட்ட சண்டை போட்டதான் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த வேண்டுதலை செய்யறேன்னு எனக்கு தெரியுது. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த வேண்டுதலை விட்டு. இல்ல கௌதம், என் மனசுல இருக்கிற பாரம் குறையணும்னா நான் என் வேண்டுதலை செஞ்சுதான் ஆகணும். நீங்க பழையபடி நம்ம கம்பெனிக்கு ஓனர் ஆகணும். நமக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும். அது நிச்சயமா இந்த அம்மன் நமக்காக நிறைவேற்றி தருவா. கௌதம், விடுப்பா. அவளோட ஆசையை நீ ஏன் தடுக்கிற? விடு. ஆமா கௌதம், வேண்டுதலை பாதியில நிறுத்த கூடாது. இலக்கிய செஞ்சு முடிக்கட்டும்பா. தம்பி, தன்னை நம்பி வந்தவங்கள அம்மன் கஷ்டப்படுத்த மாட்டா, கவலைப்படாதீங்க. அம்மா உட்காருங்கம்மா. அம்மனை வேண்டிட்டு மண்டி போட்டு நடங்கம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. பராசக்தி வாங்கம்மா, வாங்க முன்னாடி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி.
ரேவதியோட பையன் யாரு? அவன் எப்ப இங்க வந்து தொலைவான்? ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ரேவதி அம்மா வர சொன்ன அந்த அயோக்கியம் எங்க வந்துட்டானா? எஸ்எஸ்கே எங்க போயிட்டாரு? ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஓ, எழுந்த சொத்தை மீட்டு தரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிய இலக்கியா? அது நடக்காதுடி. அந்த சொத்தெல்லாம் கார்த்திக் வழியா எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஓம் சக்தி பராசக்தி. ஆமா, கௌதம் ஃபேமிலி இருக்கிற கோயில்ல எஸ்எஸ்கேவுக்கு என்ன வேலை? அவர் எதுக்காக இங்க வந்தாரு? இலக்கியாவோட வேண்டுதலை முடிச்சுட்டு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள எனக்கும் எஸ்எஸ்கேக்கும் கல்யாணம் நடந்துடணும். கடவுளே, இது எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி கொடு. ஓம் சக்தி. கடவுளே, என் மருமகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத. நல்லபடியா இந்த வேண்டுதலை முடிக்கணும். ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. அந்த ரேவதி எப்பதான் அவ பையனை காட்டுவா? இலக்கியா, நல்லபடியா வேண்டுதலை முடிச்சிட்டேம்மா. ஏன் மருமகளாச்சு? நம்ம மருமகன்னு சொன்னேன். மா, வேண்டுதல் முடிச்சாச்சு. அடுத்த பூஜைக்கு அர்ச்சனையை முடிக்கணும். வாங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வாங்க போலாமா அத்தை? மா, மங்கள பூஜை பண்றதுக்கு முன்னாடி 108 தடவை பூவை எடுத்து சாமிக்கு போட்டு பூஜை பண்ணுங்க. அம்மனை வேண்டிக்கிட்டு பூஜையை நீங்க ஆரம்பிங்க. மா, நீங்க போய் கோயில் குளத்துல அம்மன் அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு வாங்க. ஜானகி கூட, நான் எடுத்துட்டு வரேன். கூட. சரி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி. ஏய் ரேவதி, இங்க வா இங்க வா இங்க வா. என்ன முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நீ அத பத்தி கவலைப்படாம குடத்தோட சுத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, மங்கள பூஜை முடிஞ்சிட்டும் நான் வந்துடுறேன். அதெல்லாம் பொறுக்க முடியாது. நீ உடனே உன் பையனை, சாரி, நம்ம பையனை வர சொல்லுமா. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கையில தாயத்தை கட்டணும்ல. பூஜை முடியாம எப்படிங்க பண்றது? இவ இப்படியே ஏதாவது சாக்க போக்கு சொல்றா. நான் அவனை பார்த்தே ஆகணும். ஐயோ ரேவதி, நான் சொன்ன கேளுமா. இங்க பாரு, இப்ப மணி என்ன ஆகுது? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் உன் கழுத்துல தாலியை கட்டி ஆகணும். அந்த கௌதம் இலக்கியோட பூஜை நடக்கட்டும். நமக்கு நம்ம கல்யாணம் தானே முக்கியம். நீ வா. ஐயோ கொஞ்சம் இருங்க, நீங்க அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க. வாங்குறல, வா வா வா. ஐயோ எங்க சொன்னா கேளுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி. டைம் வர ஆக போகுது. மணி 10:30 ஆக போகுது. இப்ப ரேவதி அம்மா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அந்த அயோக்கியம் வந்திருப்பானா? போய் பாப்போம். பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. எஸ்எஸ்கே எங்க காணோம்? ஐயா வாங்க, இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ரெடியா? அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்ப சரி. தாலியும் தாயத்தும் பூஜை பண்ணியாச்சு. ஏதோ எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மாலையை வாங்கிக்கங்க. நன்றி நன்றி. என்னங்க ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேங்க. நான் உன் கழுத்துல தாலியை கட்டினாதான் நம்ம புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் நீயே இப்ப மறுத்தா எப்படி? நம்ம பையன் தீர்க்க ஆயுசோட 100 வருஷம் வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதுக்கு தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே நம்ம பையனை வர சொல்லு. குடத்தை வச்சுட்டு ரேவதி அம்மா எங்க போனாங்க? அப்பா அவங்க கல்யாணம் பண்ண தான் போயிருப்பாங்க. ரேவதி, மாலையை போட்டுக்கங்க. ஒரு நிமிஷம் யா. நம்ம பையன் எங்க ரேவதி? அவனை வர சொல்லு. இங்க தாங்க இருக்கா, வந்துருவான். வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே ஏங்க? இருக்க. நாம மாலைய ஐயோ வந்துருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான். எப்ப வருவான் அவன்? ஐயோ டைம் ஆகுது. மாலையை போட்டுக்கங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது ரேவதி. பையனை இன்னும் காணோம். இல்ல, நீங்க தாலி கட்டின மாலையை போட்டுக்கங்க. போட்ட புள்ள யாரா இருக்கும்? என்ன ஆளைய காணோம்? ரேவதி அம்மா நிச்சயமா அந்த ஆளை தான் பார்க்க போயிருக்காங்க. அந்த ஆள் மட்டும் என் கையில இன்னைக்கு சிக்குனா அவ்வளவுதான். ஓம் அகில லட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் அமர லட்சுமியே போற்றி ஓம். அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் தாலி கட்டுறேன்னு கிட்ட சும்மா சொன்னேன். ஆனா கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்கு. அவனை மட்டும் காணமே. ரேவதி, எங்கம்மா நம்ம புள்ள? எங்க நீங்க தாலியை கட்டுங்க, நான் அவனை காட்டுறேன். ரேவதியம்மா மாலையும் கழுத்தமா நிக்கிறாங்க. அதுவும் எஸ்எஸ்கே பக்கத்துல நிக்கிறாங்க. தாலியை தொட்டு கும்பிடுங்க. அப்போ அம்மாவை ஏமாத்துறது எஸ்எஸ்கேவா?
தாலி எடுத்து கட்டுங்க. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.